டு மை சேனல். நான் வந்து மீல் மேக்கர் வச்சு ஒரு சிக்கன் மாதிரி ஒரு ஃப்ரை பண்ண போறேன். அதுக்கு வந்து 2 ஸ்பூன் மைதா மாவு, 1 ஸ்பூன் கார்ன்ஃபிளவர் மாவு, 1/2 ஸ்பூன் அரிசி மாவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் தனிமிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடர், மஞ்சத்தூள், தயிர், தேவையான அளவு உப்பு, 1/2 லெமன். நான் வந்து ஃபர்ஸ்ட் தண்ணியை வந்து நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கிறேன். அடுத்தது அதுல மீல் மேக்கரை நான் 10 நிமிஷம் ஊற வைக்க போறேன். மீல் மேக்கர் வந்து நல்லா ஊறி வந்துருச்சு. இப்ப வந்து நான் வந்து ஒரு வடிபாத்திரத்துல இதை போட்டு நல்லா தண்ணியெல்லாம் வடிகட்டிடுறேன். சுத்தமா தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு கையால தண்ணியெல்லாம் புழிஞ்சு எடுத்துடுறேன். தண்ணியெல்லாம் நல்லா புழிஞ்சு எடுத்ததுக்கு அப்புறம் எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்துல மாத்திக்கலாம். எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்துல இப்ப போட்டாச்சு. அடுத்தது எடுத்து வச்சிருக்க மாவெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்ப வந்து நான் மைதா மாவு போட்டுக்கிறேன். அடுத்தது கார்ன்ஃபிளவர் மாவு, அடுத்து அரிசி மாவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட், மல்லித்தூள், தனி மிளகாய் தூள், காஷ்மீர் சில்லி பவுடர், இது எல்லாத்தையும் போட்டுட்டு அடுத்து ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். அடுத்தது நான் ஒரு 1/2 லெமன் புழிஞ்சு ஊத்திக்கிறேன். அடுத்து தயிர் போட்டுக்கிறேன். அடுத்தது நான் கொஞ்சோண்டு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். கொஞ்சோண்டு எண்ணெய் சேர்த்தா பொரிக்கும் போது எதுவும் மசாலா எல்லாம் பிரிஞ்சு போகாம அதோட ஒட்டி நல்லா இருக்கும். அதுக்காக இப்ப நான் அடுப்புல ஒரு கடாய் போட்டு தேவையான அளவு எண்ணெய் போட்டுக்கிறேன். பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் போட்டுக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இப்ப பொரிச்சு எடுத்துடலாம். மொத்தமா அள்ளி போடாம இது மாதிரி ஒண்ணு ஒண்ணா நான் போட்டுக்கிறேன். இப்ப நல்லா செவந்து மீல் மேக்கர் வந்து நல்லா புரிஞ்சு ரெடி ஆயிடுச்சு. இப்ப வந்து நான் எல்லாத்தையும் எடுத்துடுறேன். அடுத்து இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டு எடுத்துடலாம். அடுத்தது நான் வந்து கொஞ்சோண்டு கருவேப்பிலை, பச்சை மிளகா, வெங்காயம், லெமன் எடுத்து வச்சிருக்கேன். பச்சை மிளகாவையும் கருவேப்பிலையும் லாஸ்டா எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்ததுக்கு அப்புறம் அந்த எண்ணெயில வந்து நான் போட்டு பொரிச்சு எடுத்துக்கிறேன். எடுத்து நான் அதை மீல் மேக்கர்ல சேர்த்துட்டேன். அடுத்து கொஞ்சோண்டு பெப்பர் வந்து நான் மேல போட்டு வர்றேன். லெமன் கொஞ்சோண்டு புழிஞ்சுக்கலாம். புழிஞ்சிட்டு வெங்காயம் போட்டுக்கலாம். போட்டுட்டா சூப்பரான சிக்கன் ஃப்ரை மாதிரியே ஒரு மீல் மேக்கர் ஃப்ரை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.